சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளது. நேற்றைய விலையிலிருந்து எலுமிச்சை கிலோவிற்கு 20 ரூபாயும், பீன்ஸ் 30 ரூபாயும், தக்காளி 10 ரூபாயும் விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்து கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் 2வது நாளாக நடைபயிற்சி சென்ற பிறகு பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தமிழ் முறைப்படி திருமுறை பாடல்களை பாடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இருபத்தைந்து பேரை பலி கொண்ட விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஆலையின் உரிமையாளர்களில் ஒருவரான ஈஸ்வரி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ஈஸ்வரியை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மருத்துவ இளங்கலை படிப்புக்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று காலை 10 மணிக்கு வெளியாகிறது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டால் உதவி மையத்தை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் வெளியிடப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் காவல் நிலையம் முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி நடப்பட்ட கொடிகள் பதாகைகளை கிழித்ததால் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவையின் 2ஆம் கட்ட தேர்தல் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவின் 11 தொகுதிகள் உட்பட மொத்தம் 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வன்முறையை தவிர்க்கவும் நேர்மையான தேர்தலை உறுதி செய்யவும் தேர்தல் ஆணையம் முன் எப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 2300க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதனிடையே விதி மீறலில் ஈடுபட்ட 5 காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமைதியான முறையில் தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலின் போது பாதுகாப்பு படையினரை அனுப்பாத மத்திய பாஜக அரசு மேற்கு வங்கத்தில் 2 லட்சம் வீரர்களை குவித்து அச்சுறுத்துவதாக மமதா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்காளத்தில் மீண்டும் திரிணாமுல் அரசே மீண்டும் அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீலகிரியில் கோடை சீசன் தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கான சுற்றுப்பேருந்து இன்று முதல் இயக்கப்படுகிறது. சுற்றுலா தலங்களுக்கு பயணிகள் சிரமம் இன்றி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணியை டெல்லி எதிர்கொள்கிறது. டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. சென்னையில் கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியிருப்பதால் குடிநீர் தேவை அதிகரித்துள்ளது. ஏரிகளில் 69% நீர் இருப்பு உள்ளதால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேற்குவங்க சட்டசபை தேர்தலையொட்டி அம்மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதை ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக விமர்சித்துள்ளார். கொல்கத்தாவின் பாலிகுஞ்ச் பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர் சுமார் 3.5 லட்சம் பாதுகாப்பு படையினரை இங்கு குவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் வங்காள மக்கள் என்ன தீவிரவாதிகளா என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மத்திய பாதுகாப்பு படைகளை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்துவதாகவும் இது வங்காள மக்களுக்கு இழைக்கப்படும் அவமானம் என்றும் அவர் சாடினார்.
மேலும் மம்தா பானர்ஜிக்கு எதிராக மத்திய ஏஜென்சிகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டிய கெஜ்ரிவால் பாஜகவின் அனைத்து சதிகளையும் மீறி மம்தா பானர்ஜி மீண்டும் வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வாஷிங்டனில் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கோல் ஆலன் துப்பாக்கி சூட்டிற்கு முன் தனது குடும்பத்தினருக்கு அனுப்பிய கடிதத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு குறைபாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். நான் ஒரு ஈரானிய ஏஜென்ட்டாக இருந்திருந்தால் ஒரு பெரிய இயந்திர துப்பாக்கியையே வெள்ளை மாளிகையின் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். ஆனால் ஒருவரும் என்னை கவனித்திருக்க மாட்டார்கள் என்றும் அதில் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரிகளின் பெயர்களை பட்டியலிட்டு அவர்களைதான் குறிவைத்ததாகவும் அதிபர் ட்ரம்பை ஒரு துரோகி என்று குறிப்பிட்டதுடன் அவருக்கு எதிராக வன்முறையை பிரயோகிக்க தான் தயார் என்றும் அவர் எழுதியுள்ளார். மேலும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான கருத்துக்களையும் அந்த அறிக்கையில் அவர் பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் அருகே அரசு பேருந்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 74 வயது முதியவரை இளைஞர் ஒருவர் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரியிலிருந்து வடபழனி நோக்கி சென்ற 70G பேருந்தில் படப்பையைச் சேர்ந்த 74 வயது முதியவரான சந்திரசேகரன் தனது மனைவியுடன் பயணம் செய்திருக்கிறார். அப்போது அருகில் அமர்ந்திருந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த அமர்நாத் என்கின்ற இளைஞர் சந்திரசேகரனிடம் பேருந்தின் LED திரையில் உள்ள விவரத்தை கேட்டுள்ளார். அதற்கு நடத்துனரிடம் கேளுங்கள் என அவர் பதிலளித்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சந்திரசேகரனின் கழுத்தை பிடித்து அவரது மார்பிலேயே அமர்நாத் கடுமையாக தாக்கியுள்ளார். நிலைகுலைந்து மயங்கிய சந்திரசேகரனை சக பயணிகள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். தனது கண்முன்னே கணவர் இறந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத அவரது மனைவி கதறி அழுது மயங்கியது சோகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அமர்நாத்தை கைது செய்தனர். மதுரை பெருங்குடியில் மதுபோதையில் தினமும் தகராறில் ஈடுபட்டு வந்த மகனை அவரது தாயே அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிசிவன் நகரைச் சேர்ந்த சிவபெருமாள் என்பவர் மது அருந்திவிட்டு தனது தாய் பொற்கொடியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்றும் குடிபோதையில் தாயுடன் சண்டையிட்ட சிவபெருமாள் பின்னர் வீட்டில் உறங்கியுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த பொற்கொடி வீட்டிலிருந்த அம்மிக்கல்லை எடுத்து மகனின் தலையில் போட்டுள்ளார். இதில் சிவபெருமாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த பெருங்குடி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் தாய் பொற்கொடியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.